ஃபேன் நேற்று ஓடிச்சு ஒன்றும் சவுண்ட் இல்லை, ஓடட்டும். சவுண்டு இல்லை நமக்கு பூ கத்தணும், அதை விட ஜாஸ்தி கத்தணும், நம்ம கத்தணும். அமைதியாக இருந்தாக்க அமைதியாக இருக்கும். போதுமா? ஓகேம்மா. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون ونفس وما سواها فألهمها فجورها وتقواها ஆன் பண்ணல அதானே ஆன் பண்ணலாமா? பண்ணிடலா? ஓச்சோ, சரி 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 ஆரம்பிங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن سرتك حسنتك وساءتك سيئتك فأنت مؤمن، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து சில கேள்விகளை கேட்டு விளக்கம் தேடுகின்றார். அதற்கு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலையும் அந்த பதிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்களையும் இன்று நாம் சுருக்கமாக சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதரிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்கின்றார்: மல் ஈமான், நாயகமே, ஈமான் என்றால் எதற்கு சொல்லப்படும்? இந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஈமான் என்றால் நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் மனிதனுடைய புலன் உணர்வுகளை கொண்டு எவற்றை தெரிந்து கொள்ள முடியாதோ, கண்ணால் பார்த்து தெரிய முடியாது, காதால் கேட்டு, நாசியால் நுகர்ந்து, நாவால் சுவைத்து, தொட்டு தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி 5 புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவையாக எவை இருக்கின்றனவோ, நம்புவதற்கு மட்டும்தான் முடியும், புலன் உணர்வுகளால் தெரிந்து கொள்ள முடியாது என்று எவை உள்ளனவோ அவற்றை நம்புவதற்கு ஈமான் என்று சொல்லுவோம். குறிப்பாக அல்லாஹுவை, மலக்குமார்களை, வேதங்களை, நபிமார்களை, தக்தீர் என்ற விதியை, மௌத்துக்கு பிந்திய நிரந்தர மறுமை வாழ்க்கையை, இந்த 6ஐயும் நம்புவதற்கு ஈமான். இவற்றை நம்பியிருப்பவனுக்கு பேர் முஃமின் என்று நாம் சொல்வோம். ஆனால் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது, இந்த 6ஐயும் நம்பிய மனிதன் எங்கே கொண்டு போய் இந்த நம்பிக்கை அவனை நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்தை சுட்டி காட்டுகின்றார். இந்த 6ஐயும் நம்பியதோடு போதாது,
இந்த நம்பிக்கை அவனை கொண்டு போய் எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், எந்த அந்தஸ்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும், அதுதான் ஈமானுடைய பூரணத்தினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பதில் மூலமாக சொன்னார்கள். அப்படி என்ன சொன்னார்கள் பெருமானார்? நாயகமே, ஈமான் என்றால் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இன் சர்ரத்துக்க ஹசனத்துக்க வசாஅத்துக்க செய்யத்துக்க ஃபஅன்த முஃமினுன். நீ செய்கின்ற நல்ல காரியம் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, நீ செய்கின்ற தீய காரியம் உனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் நீ உண்மையான முஃமின். அடுத்து அந்த தோழர் தொடர்ந்து கேட்டார், நாயகமே, ஃபமல் இஸ்மு, பாவம் என்றால் எதற்கு சொல்லப்படும்? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இதா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக ஷையுன், ஏதேனும் உன் உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்தினால், உமது உள்ளத்தில் உறுத்துதலை கொடுத்தால், ஃபதஅஹு, அதை விட்டுவிடும், அதுதான் பாவம் என்று சொன்னார். அன்புக்குள்ளே, இங்கே ஈமானுக்கும் பாவத்துக்கும் அல்லாஹுவின் திருத்தூதர் அடையாளம் சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையின் உள்ளின் உள்ளே நமக்கு புரிகிறது, ஒரு உண்மையான முஃமின், வாய்மையான உண்மையான ஒரு முஃமின் நுட்பமான ஒரு ஈமானிய உணர்வை பெற்றவனாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வு? அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற போது அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். சொல்லுகின்றோம், சந்தோஷம் ஏற்பட வேண்டும், நோன்பு வைக்கின்றோம், மகிழ்ச்சி வர வேண்டும், குர்ஆன் ஓதுகின்றோம், திக்ரு செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், தர்மம் செய்கின்றோம், ஒரு ஏழைக்கு உதவி செய்கின்றோம், ஒரு அனாதைக்கு துணை செய்கின்றோம், ஒரு விதவைக்கு உதவி செய்கின்றோம். இப்படி நல்ல காரியங்கள் செய்கின்ற போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. என்ன இனம் புரியாத மகிழ்ச்சி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோடு என்னை நெருக்கமாக்கி வைக்கின்ற, அல்லாஹ்வுடைய அன்பை எனக்கு பெற்றுத் தருகின்ற, அல்லாஹ்வுடைய நேசத்தை எனக்கு பெற்றுத் தருகின்ற, நல்ல காரியத்தை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேனே என்று எண்ணுகின்ற போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மனிதன் செய்கின்ற நற்காரியங்கள் அத்தனையும் அவனுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருகிறது. அந்த கோணத்தில் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கும் தொடர்புக்கும் இது காரணமாக இருக்கின்ற காரணத்தால் அவன் சந்தோஷப்படுகின்றான். அதே சமயத்தில் எதிர்மறையாக அவன் ஒரு பாவத்தை செய்கின்றான். ஏதோ ஒரு பாவம், பொய் பேசிவிட்டான், தவறான ஒரு பார்வையை பார்த்து விட்டான், அல்லது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து விட்டான். உடனே அவனுடைய உள்ளத்திலே ஒரு வேதனை ஏற்படுகிறது. என்ன வேதனை? என்னை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குகின்ற ஒரு காரியத்தை, அல்லாஹ்வுடைய வெறுப்பை, அதிருப்தியை எனக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேனே, பாதகம் புரிந்து விட்டேனே என்று எண்ணுகின்ற போது அவனுக்கு வேதனை ஏற்படுகிறது. இப்படி நற்காரியத்தை செய்கின்ற போது இறைவனுடைய நெருக்கத்துக்கு இது காரணம் என்ற காரணத்தால், ஒரு பாவகாரியத்தை செய்கின்ற போது இறைவனுடைய தொடர்பை தனக்கு துண்டித்துவிடும் என்ற காரணத்தால் இப்படி சந்தோஷமும் அவனுக்கு வருத்தமும் ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படுவதுதான் ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்களே, எப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற காரியத்தை செய்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அப்போது அந்த காரியத்தில் அவன் நிலை பெற்றிருப்பான், அந்த காரியத்தை செய்வதில் நிலையாக இருப்பான். காரணம், இனம் புரியாத மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தருகின்ற அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், அதற்காக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், கூடுதல் முயற்சி. ஆகவே அந்த காரியத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக செய்ய வேண்டும், அது போன்ற காரியங்களையும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று இந்த நன்மையான காரியங்களை செய்ததற்கு பின் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி மேலும் மேலும் அது போன்ற நல்ல காரியத்தை அவனை செய்ய தூண்டுகிறது. அந்த நல்ல காரியத்தை செய்வதில் அவனை நிலையாக இருக்க செய்கிறது. அதே சமயத்தில் பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு தீய காரியத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வேதனை இது போன்ற காரியத்தை இனி செய்யக்கூடாது என்ற நிலையையும், இந்த காரியத்தில் நாம் நிலையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும், அது மட்டுமல்ல, செய்துவிட்ட இந்த குற்றத்துக்கு நாம் பரிகாரம் தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும் என்ற ஒரு வகையான ஒரு பதட்ட நிலையை, ஒரு பரபரப்பான நிலையை
அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த பாவத்தில் அவன் நிலைத்திருக்க மாட்டான், இது போன்ற பாவங்களையும் செய்ய மாட்டான். செய்துவிட்ட பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முற்படுவான். இதைத்தான் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குகளே, இங்கே நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையில் நமக்கு புரிய வருவது, மனிதன் செய்கின்ற நல்ல காரியங்கள் அவனுக்கு சந்தோஷமான நிலையை தோற்றுவிக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமான நிலையை தோற்றுவிக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் குறிப்பிடுகின்றார்கள். இதே செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் குர்ஆனுடைய பல வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட உணர்வை கொடுத்திருக்கிறான். எப்படி? வனஃப்ஸின் வமா சப்பாஹா, அந்த ஆன்மாவின் மீதும், ஒமா சப்பாஹா அதை சீர்படுத்தி அமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக என்று சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். ஃபஅல்ஹமஹா, அந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதற்குரிய பாவம் எது, அதற்குரிய நன்மை எது, இரையச்சமுள்ள போக்கு எது, பாவமான போக்கு எது என்ற இரண்டையும் அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு உணர்த்தினான். அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் உதிப்பாக்கி கொடுத்தான் என்று குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் நற்காரியம் செய்கின்ற போது நாம் நல்ல காரியம் செய்கின்றோம் என்ற உணர்வு எழுகிறது. ஒரு பாவ காரியத்தை செய்கின்ற போது நாம் ஒரு தீங்கான பாவமான காரியத்தை செய்கின்றோம் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. இப்போ நல்ல காரியத்தை செய்கின்ற போது கண்டிப்பாக நல்லது என்ற காரணத்தால் சந்தோஷம் ஏற்படும். தீய காரியம் ஒன்றை செய்கிற போது தீயது என்ற காரணத்தால் அவனுக்கு கண்டிப்பாக வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னா ஹதைனாஹு சபீல், மனிதனுக்கு நாம் வழிகாட்டி இருக்கின்றோம். இம்மா ஷாக்கிரன், அவன் ஒன்று நன்றி உள்ளவனாக இருப்பான், இம்மா கஃபூரா, அல்லது நன்றி கெட்டவனாக இருப்பான். நன்றி உள்ளவன் நல்ல காரியத்தை செய்துவிட்டு சந்தோஷமடைவான். நன்றி கெட்டவன் பாவ காரியத்தை செய்துவிட்டு மறத்து போயிருப்பான். நல்ல காரியம் செய்கின்ற போது அவனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, பாவ காரியங்களை செய்கின்ற போது அவனுக்கு வருத்தமும் இல்லை. இதுதான் மறத்து போன நிலை. ஆனால் நல்லவர்கள், நன்றி உள்ளவர்கள் நல்ல காரியத்தை செய்கின்ற போது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். பாவ காரியத்தை செய்துவிட்டாலோ அவர்கள் பரபரப்பார்கள், வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இரையச்சமுள்ள முத்தகீன்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன, அவர்கள் யார் தெரியுமா? இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடான காரியத்தை, வெட்கக்கேடான காரியத்தை செய்துவிட்டால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு விட்டால், நல்லடியார்கள் பாவம் செய்து விட்டார்கள். மானக்கேடான பாவமாக இருக்கலாம், தனக்குத்தானே அநீதி இழைக்கின்ற பாவமாக இருக்கலாம். இப்படி ஒரு பாவம் செய்துவிட்டால் தகருல்லாஹ், சட்டென்று அல்லாஹுவை எண்ணி பார்ப்பார்கள். எப்படி? இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள உறவை துண்டிக்கக்கூடியதல்லவா, அல்லாஹ்விடமிருந்து நம்மை தூரமாக்கக்கூடியதல்லவா, நம் மீது அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றல்லவா, அதையல்லவா நாம் செய்து விட்டோம் என்று அல்லாஹுவை எண்ணி பார்ப்பார்கள். எண்ணி பார்த்த அடுத்த வினாடி ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக பிழை பொறுக்க தேடி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அல்லாஹ், நான் அறியாமல் செய்துவிட்டேன், அல்லாஹ் நான் தெரியாமல் செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பணிந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கெஞ்சி கேட்பார்கள். அப்படி கேட்டுவிட்டு வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு, தாங்கள் செய்துவிட்ட அந்த தீய காரியத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். செய்துவிட்ட அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டார்கள். செய்துவிட்டு அந்த பாவத்தை கட்டோடு மறந்துவிட்டு காலம் கழிக்க மாட்டார்கள். மாறாக செய்துவிட்டு அந்த பாவத்தை நினைத்து வருந்தி எப்படியாவது இந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ், அறியாமல் செய்துவிட்டேன், உணர்ச்சியால் உந்தப்பட்டு இந்த பாவத்தை புரிந்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, இது போன்ற பாவங்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்பாக செய்துவிட்ட பாவத்துக்காக மன வருத்தத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்பாக மன்றாடி எப்படியாவது பாவ மன்னிப்பு பெறுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். என்ன காரணம்? செய்துவிட்ட பாவத்தின் காரணமாக வேதனையும் வருத்தமும் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. அன்புக்குள்ளே, இதுதான் உண்மையான முஃமினுடைய அடையாளம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில்
ஒரு மூமின் அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? யரா துனூபஹு கஅன்னஹு ஃபீ அஸ்ரில் ஜபலின் யகாஃபு அன் யகஅ அலைஹி. அவன் செய்துவிட்ட பாவம் ஒரு சின்னஞ்சிறு பாவம், சாதாரண ஒரு பாவம். ஆனாலும் அந்த பாவத்தை எண்ணி பார்க்கின்ற போது அவனுடைய மனநிலை, தன் தலைக்கு மேலே ஒரு ராட்சசமான மலை கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. எப்படி? உஹது மலையை போன்று, மேற்கு தொடர்ச்சி மலையை போன்று ஒரு மாபெரும் மலை தன் தலைக்கு மேலாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்ட அந்த கயிறோ சங்கிலியோ கொஞ்சம் கொஞ்சமாக அருந்து கொண்டே வருகிறது. ஒரு நேரம் வந்தால் அந்த கயிறும் சங்கிலியும் முற்றாக அருந்து விட்டால் அந்த மாபெரும் மலை அதன் அடியில் அமர்ந்திருக்கின்ற தன் தலையில் தான் விழப்போகிறது. அப்போது தான் நசுங்கி போய்விடுவோம், தாம் சட்டினியை போன்று நசுங்கி போய்விடுவோம் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது, மலையை பார்க்கின்ற போதே நடுக்கம் ஏற்படுகிறது. ஆம், வாய்மையான மூமின்கள் இப்படித்தான். ஒரு சின்னஞ்சிறு பாவம் செய்து விட்டாலும் அந்த பாவத்தை எண்ணி பார்க்கின்ற போது தன்னை நசுக்குவதற்காக காத்திருக்கின்ற மலையின் மாபெரும் மலைக்கு அடியில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான் என்று சொன்னால் எப்படி நடுங்குவானோ அதுபோன்ற நடுக்கத்துக்குள்ளாகுவார்கள். ஒரு சித்தரும்பை 2 பாறைகளுக்கு நடுவில் 2 மாபெரும் கற்களுக்கு மத்தியில் வைத்து நசுக்கினால் எப்படியோ அதுபோன்றுதானே மாபெரும் ராட்சச மலையின் அடியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய நிலை. ஆகவே அவன் பயந்து கொண்டே இருப்பான். ஆனால் இன்னல் ஃபாஜிரே, வாய்மையானவும் இல்லை, ஃபாஜிர் பாவி, பெரும் பாவி. அப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தால் அவன் பெரும் பாவம் செய்திருப்பான், பெரிய பாவம். இப்படி பெரும் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை குறித்து எப்படி கருதுவான் தெரியுமா? யரா துனூபஹு கதுபாபின், ஒரு ஈயை போன்று கருதுவான். எந்த ஈ? வகா அலா அம்ஃபிஹி, அவனுடைய மூக்கிலே ஒரு சின்ன ஈ, ஒரு ஈ அமர்ந்தது. யாரேனும் அதற்காக வேண்டி அலட்டிக் கொள்வார்களா? ஈ அமர்ந்து விட்டதே, நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையே நாசமாகி விடுவேன் என்று யாரேனும் சொல்லுவார்களா? அமர்ந்தது ஈ மூக்கிலே அமர்ந்திருக்கிறது. கையை எடுத்து லேசாக அசைத்தால் போதும், அது பறந்துவிடும். கையை எடுத்து லேசாக அசைத்தால் போதும், அது அங்கிருந்து பறந்து போய்விடும், முடிந்தது. ஒரு சாதாரண விஷயம். அல்லது கையெடுத்து அசைக்காமல் அது அமர்ந்து கொண்டே இருந்தாலும் அதனால் இவனுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. பல மணி நேரம் மூக்கிலே ஒரு ஈ அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தேவை என்றால் கையை அசைத்தால் போதும், பறந்து ஓடிவிடும். இப்படி அற்பமான ஒரு சாதாரண ஒரு ஈ மூக்கிலே அமர்ந்து விட்டால் அதை எப்படி மனிதன் அற்பமாக துச்சமாக எடுத்துக்கொள்வானோ, சாதாரணமாக எடுத்துக்கொள்வானோ, அதை பற்றி எந்த கவலையும் அவனுக்கு வரமாட்டாதோ, அது போன்றுதான் பாவிகள் பெரும் பாவங்கள் செய்ததற்கு பின் மூக்கிலே அமர்ந்திருக்கின்ற ஈயை போன்று தாங்கள் செய்துவிட்ட பாவங்களை குறித்து துச்சமாக, அற்பமாக, லேசாக நினைப்பார்கள். ஆனால் நல்லோர்கள் செய்ததோ சாதாரண பாவம், ஆனால் தலைக்கு மேல் விழுவதற்கு காத்திருக்கின்ற ராட்சசமான மலை, அந்த மலையின் அடியில் தான் அமர்ந்திருப்பதை போன்ற அந்த உணர்வை பெறுவார்கள். இதுதான் வாய்மையான மூமின்களுடைய மனநிலை. நன்மை செய்கின்ற போது, இது பாவம் செய்கின்ற போது இந்த உணர்வு ஏற்படும் அவர்களுக்கு. அதை அப்படியே திருப்பிக் கொள்வோம். நன்மையான காரியங்கள் செய்கின்ற போது சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுடைய உணர்வை இன்னொரு சந்தர்ப்பத்தில் படம்பிடித்து காட்டினார்கள். பெருமானார் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க், நலவு என்றால் எதற்கு சொல்லப்படும்? நன்மை என்று எதற்கு சொல்லப்படும்? நன்மை என்று சொன்னால் நற்குணத்தோடு நடந்து கொள்வது. நன்மை என்றால் ஒன்று அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவது அல்லது அடியார்களை சந்தோஷப்படுத்துவது. அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்கு தக்வா என்ற இறையச்சம் வேண்டும். அதை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை, வேறு ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்கு தக்வா என்ற இறையச்சம் தேவை. அடியார்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஹுஸ்னுல் ஹுல்க், நற்குணம் என்ற தன்மை தேவை. நல்ல குணம், உயர்வான குணம் இருக்க வேண்டும். பார்த்தால் சிரித்த முகத்தோடு பார்ப்பது, அவரிடத்தில் பேசுகின்ற போது அன்போடு பேசுவது, அவர் செய்துவிட்ட குற்றங்களை மன்னிப்பது, அவரிடமிருந்து தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொள்வது, அவருக்கு முடிந்தால் தான் உதவி செய்வது, கொடை கொடுப்பது, இப்படியாக அடுத்தவரிடத்தில் நல்ல உயர்ந்த குணங்களோடு நடந்து கொள்கிறோமே, அதைத்தான் அல்லாஹுவின் திருத்தூதர் நன்மை என்று சொன்னார்கள். சரி, அடுத்து சொன்னார்கள், வல் இஸ்மு, பாவம் என்றால் எது? மா ஹாக்க ஃபீ சத்ரிக, எந்த காரியம் உன் உள்ளத்தில் உனக்கு உறுத்துதலை கொடுக்கிறதோ,
உன்னுடைய உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்துகிறதோ அதுதான் பாவம். குர்ஆனிலோ ஹதீஸிலோ பாவம் என்று சொல்லப்படவில்லை. நபிமார்களோ அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்ற உலமாக்களோ இது பாவம் என்று நமக்கு சொல்லவில்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட மனிதன் அந்த காரியத்தை செய்கின்ற போது அவனுடைய உள்ளுணர்வு சொல்கிறது இது பொருத்தமான செயலாக இல்லை. அவனுக்கு உறுத்துதல் ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, பிற மக்கள் நான் இந்த காரியத்தை செய்கின்ற போது என்னை பார்த்து விடக்கூடாது என்று கருதுகிறான். நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற போது என்னை அடுத்தவர் பார்த்து விடக்கூடாது வெறுக்கின்றான். அப்படியா? எந்த காரியத்தை நீ செய்கின்ற போது அடுத்தவர் உன்னை பார்க்க கூடாது என்று கருதுகின்றாயோ, எந்த காரியத்தை செய்கின்ற போது உன் உள்ளத்தில் நெருடலும் சஞ்சலமும் ஏற்படுகிறதோ அதுதான் பாவம் என்று கண்டுபிடிப்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆம் அன்புகளே, ஒரு உண்மையான மூமின், வாய்மையான இறை நம்பிக்கையாளனுக்கு தீய காரியத்தை செய்கின்ற போது இனம் புரியாத ஒரு உறுத்துதல் ஏற்படும். எப்படி நல்ல காரியத்தை செய்கின்ற போது இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதை போன்று பாவ காரியத்தை செய்கின்ற போது சொல்ல முடியாத ஒரு வருத்தம், சொல்ல முடியாத ஒரு வேதனை ஏற்படும். இதுதான் அவனிடத்தில் ஈமான் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். பெருமானாருடைய தோழர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒரு தோழர் அபூ லுபாபா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, மதீனா மாநகரத்தை சார்ந்த அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். அவர்கள் ஒருமுறை ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார்கள். அதை வரலாற்றிலே பார்க்கிறோம். பெருமானார் மக்காவில் இருந்து மதீனா மாநகரத்துக்கு வந்தவுடன் அன்று மதீனா மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள். எப்படி? நான் உங்களோடு போர் செய்ய மாட்டேன், எங்களோடு நீங்கள் போர் செய்யக்கூடாது, சமாதானம். அதே சமயத்தில் எங்களோடு மோதுவதற்கு விரோதிகள் வந்தால் அவர்களுக்கு நீங்கள் துணை செய்யக்கூடாது. உங்களோடு மோதுவதற்கு உங்களுடைய எதிரிகள் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் துணை செய்ய மாட்டோம், துணை போக மாட்டோம். இப்படி ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் ஹிஜ்ரி 3 ஹந்தக் போர் நடக்கிறது. ஹந்தக் போர் அரபகத்தில் மக்காவில் இருந்தும் அந்த காட்டு பாலைவனங்கள் வாழுகின்ற கஹத்தான் கோத்திரத்தார் வேறு பல மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரும் படை திரட்டி கொண்டு மதீனா மாநகரத்தை நிர்மூலமாக்கிவிட வேண்டும், இருந்த அடையாளம் தெரியாமல் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரும் கூட்டம் வந்தது. ஆனால் வந்த அவர்கள் ஏறத்தாழ 28-29 நாட்கள் மதீனா மாநகரத்தை முற்றுகையிட்டு நின்றார்கள். நிச்சயமாக அவர்களால் சில நாட்கள் கூட தாக்கு பிடித்திருக்க முடியாது. ஆனால் 1 மாத காலத்துக்கு நெருக்கமாக அவர்கள் முற்றுகையிட்டு நிலையாக உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் பக்கத்தில் இருந்த குறைலாக்கள் என்ற யூதர்கள் அவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்தார்கள். ஆயுதங்களை சப்ளை செய்தார்கள். குழிகளை மூடுவதற்குண்டான மண்வெட்டி போன்ற கடக்கும் பாறை போன்ற பொருட்களை சப்ளை செய்தார்கள். ஏன்? போர் செய்வதற்கு துணை போராளிகளையும் மாறுவேடம் போட்டு அனுப்பி கொடுத்தார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்திருந்த அந்த ஒப்பந்தத்துக்கு துரோகம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமான முறையில் பெருமானாரோடு நாங்கள் மோதவும் மாட்டோம், உங்களோடு மோத வருகின்ற மக்களுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம் என்று சொன்ன அவர்கள் பெருமானாரோடு மோத வந்திருக்கின்ற இந்த அரபுகளுக்கு முழுக்க ஆதரவாக இருந்தார்கள், முழுக்க உறுதுணையாக இருந்தார்கள். இந்த நிலையில் அந்த போர் நடந்து கொண்டிருந்த போதே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை அனுப்பி யூதர்களிடத்தில் விசாரிக்கின்றார்கள். நீங்கள் எங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்களே, இப்போது எங்களை தாக்க வந்திருக்கின்ற எதிரிகளுக்கு நீங்கள் துணை செய்கின்றீர்களே, இது ஒப்பந்தத்துக்கு எதிரான செயல் அல்லவா என்று அவர்களிடத்தில் சென்று கேட்டு வாருங்கள் என்று பெருமானார் அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே, போர் நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அல்லாஹுவின் தூதர் ஒரு தோழரை அனுப்பி வைத்தார்கள். அந்த தோழரும் குறைலாக்கள் என்ற அந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வசிப்பிடத்துக்கு வந்து அல்லாஹுவின் தூதர் சொன்னதை போன்று நீங்கள் செய்வது ஒப்பந்தத்துக்கு எதிரான செயல் அல்லவா, துரோகமான செயல் அல்லவா, இதை நீங்கள் செய்யலாமா என்று கேட்டார்கள். அப்போது என்ன சொல்லியிருக்கலாம்? குறைலாக்கள் இப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, முஸ்லிம்களுக்கு எதிரான முறையில்
முஸ்லிம்களை தாக்க வந்திருக்கின்ற எதிரிகளுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லையே, யார் சொன்னது, தவறான செய்தி என்று கூட பொய் சொல்லி இருக்கலாம். உண்மையிலே உதவி செய்தார்கள். குறைந்தபட்சம் முஸ்லிம்களை மதிக்கின்றோம் என்று காட்டுவதற்கு பொய்யாவது சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் விரோதிகளுக்கு துணை செய்யவில்லை, யாரோ உங்களுக்கு தவறான செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை கூட சொல்லவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? முஸ்லிம்களையும் நபியையும் சில்லுக்கீரையை போன்று எகத்தாளமாக கருதினார்கள், ரொம்ப கேலி பொருளாக கருதினார்கள். சென்றிருந்த அந்த நபரிடத்தில் என்ன பேசினார்கள் தெரியுமா? ஒப்பந்தமா? யாரிடத்தில்? முஸ்லிம்களா? நபியா? யார் அவர்? கேலியாக பேசினார்கள். நபியை பற்றி எங்களுக்கு தெரியாது, ஒப்பந்தத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, முஸ்லிம்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் எந்த ஒப்பந்தமும் இல்லை, எந்த உடன்பாடும் இல்லை, நாங்கள் யாரை போய் கவனிக்க வேண்டும் என்பதை போன்று ரொம்ப உதாசீனமான முறையில், பரிகசிக்கக்கூடிய முறையில் சென்றிருந்த அந்த தோழரிடத்தில் பேசினார்கள். அந்த தோழரும் அல்லாஹுவின் திருத்தூதரிடத்தில் நடைபெற்ற உரையாடலை சொன்னார். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சத்தின் ஒரு ஓரத்தில் அமைதியாக செய்தியை வாங்கி வைத்துக் கொண்டார். 28, 29 நாட்கள் முடிகின்ற போது மக்காவில் இருந்து வந்திருந்த அந்த கூட்டம் இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று தலைதெறிக்க ஓடுகின்றார்கள். முற்றுகையை நிறுத்திவிட்டு தலைதெறிக்க பின்வாங்கி ஓடினார்கள். அந்த நிலையில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகாட்டலுக்கு இணங்க பனு குறைலாக்கள் வசிக்கின்ற இடத்தை சுட்டி காட்டினார்கள். ஜிப்ரீல் நாயகமே, அங்கே சென்று துரோகம் செய்த அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுவின் தூதருக்கு வழிகாட்டுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று அவர்கள் அனைவரையும் ஒரு வகையில் சுற்றி வளைத்து தன்னுடைய பிடியில் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது அவர்களுக்கு என்ன முடிவு செய்ய என்ற ஒரு நிலை. அல்லாஹுவின் தூதருடைய உள்ளத்திலே ஒரு முடிவு வந்து விட்டது. அது எல்லோருக்கும் தெரியாது, ஆனால் குறிப்பான சில சஹாபாக்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் தூதர் பனு குறைலாக்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெருமானார் வேறு ஒன்றும் விரும்பவில்லை. அவர்களுடைய வேதம் தௌராத். அந்த தௌராத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு துரோகம் விளைவிக்கும் விதமாக, செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு மாற்றமான முறையில் ஒருவன் நடந்தால் என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனையைத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரும் நாடினார். அது என்ன? மரண தண்டனை. ஆனால் வெளிப்படையாக சொல்லவில்லை. இந்த நிலையில் பெருமானாருடைய திருத்தோழர் அபூ லுபாபத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களின் சிலரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமாக அப்படி பேசிக் கொண்டிருந்த போது தன்னையும் அறியாமல், உங்களுக்கு அல்லாஹுவின் தூதர் என்ன பரிசு கொடுப்பதற்கு, என்ன தண்டனை கொடுப்பதற்கு நாடி இருக்கிறார்கள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு கையை காட்டினார். கழுத்துக்கு நேராக கையை வைத்து காட்டினார். சூசகமாக சொல்லிவிட்டார், நீங்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டு போவீர்கள், உங்கள் யாவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படவிருக்கிறது, இதுதான் அல்லாஹுவின் தூதருடைய முடிவு என்பதை வார்த்தையால் சொல்லாமல் சைக்கினையின் மூலமாக காட்டிவிட்டார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ரகசியமாக, பரம ரகசியமாக மறைத்து பாதுகாத்திருந்தார்களோ அதை சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் பகிரங்கமாக போட்டு சூசகமான, அதாவது சைக்கினையின் மூலமாக பகிரங்கப்படுத்தி விட்டார்கள். இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றமாக கருதினார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட சஹாபி அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்மையான ஒரு மூமின், பரிபூரணமான ஒரு மூமின். ஆகவே இந்த பெருமானாருடைய ரகசியத்தை விரோதிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நாம் தெரிவித்து விட்டோமே, என்ன மாபாதகம் செய்து விட்டேன், எவ்வளவு பெரிய மோசமான பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று அவர் தனக்குத்தானே தான் செய்துவிட்ட காரியத்தை நினைத்து வெதும்புகின்றார், வேதனைப்படுகின்றார், சஞ்சலப்படுகின்றார். கடைசியாக ஒரு முடிவெடுத்தார். இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2இல் 1. நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், இனிமேல் எந்த ஒரு காரியத்தையும், என் தேவைகளை நிறைவேற்ற மாட்டேன். 1, அதே நிலையில் நான் மரணம் அடைய வேண்டும், அல்லது அல்லாஹ் என்னை மன்னித்து விட வேண்டும். அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் எனக்கு பிரகடனப்படுத்த வேண்டும், அல்லது அந்த உண்ணாமல் பருகாமல் இருக்கின்ற அந்த வெம்பட்டினி, கோர பசியில், கோர பட்டினியில் நான் மாண்டு மடிய வேண்டும், 2இல் 1 நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர்களாக நேர மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள், பள்ளிவாசலுக்கு.
வந்து பள்ளிவாசலுடைய ஒரு தூணில் தன்னை தானே கயிற்றால் இறுக பிணைத்து விட்டார்கள். இறுக பிணைத்து விட்டு, நான் இனிமேல் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன். ஒன்று நான் செத்து விட வேண்டும், அல்லது அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். இரண்டில் ஒன்று நடக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லி அங்கே இருந்து விட்டார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 9வது நாளை தொடுகிறார். 9வது நாள், அந்த 9வது நாள் தொடுகிற போது பல முறை சுய உணர்வில்லாமல் மயங்கி மயங்கி விழுகிறார். பல முறை சுய உணர்வு இழந்து விட்டார். உணர்வு இழந்து மயங்கி சரிந்து விழுகின்றார். தூக்குவதற்கு நாதி இல்லை, அப்படியே தொங்குகிறார் கைக்கு. இந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாய்மையான இதயத்தை பார்த்துவிட்டு தான் தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்த போது அந்த தவறுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னைத்தானே பள்ளிவாசலுடைய தூணிலே பிணைத்து கொண்டு உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், ஒன்று நான் மாய்ந்து மடிய வேண்டும், அல்லது அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாட்டின் மீது அல்லாஹ் கருணை காட்டுகின்றான். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹி வருகிறது. நாயகமே, அபூ லுபாவை அல்லாஹ் மன்னித்து விட்டான். உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அருகில் இருந்த தோழர்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, அபூ லுபாவுடைய குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருக்கு சுப செய்தி என்று பெருமானார் சொல்றார். உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடமிருந்து இந்த செய்தியை கேட்ட பல தோழர்கள் எழுந்து ஓடி வருகிறார்கள். வந்து பள்ளிவாசலிலே கயிற்றிலே தன்னை பிணைத்து கொண்டு பெரும் துன்பத்துக்கு தன்னை ஆளாக்கி கொண்ட அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். அல்லாஹுவின் திருத்தூதர் சற்று முன்பாக அறிவித்தார்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானா என்று சொன்னதோடு மட்டுமல்ல, உடனே கட்டுக்களை அவிழ்ப்பதற்காக நெருங்கினார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டானே என்று சொல்லி. ஆனால் ஹதரத் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக யாரும் என் கட்டுக்களை அவிழ்த்து விட வேண்டாம். என் கட்டுக்களை அவிழ்த்து விடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருத்தூதரே இந்த கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த கட்டுக்களை அவிழ்த்து என்னை விடுவிக்க வேண்டும். அதற்கு முன் யாரும் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து தடுத்து விட்டார்கள். தோழர்களும் ஒதுங்கி விட்டார்கள். நேரம் செல்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்து தோழரை பார்த்துவிட்டு மலர்ந்த முகத்தோடு சந்தோஷத்தோடு அந்த தோழருடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்துவிட்டு அவருக்கு சுப செய்தி நல்வாழ்த்து சொல்லி அவரை வழியனுப்பி வைக்கின்றார். அன்புக்குள்ளே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இது போன்ற செய்திகள் சஹாபா பெருமக்களிடத்தில் பல உண்டு. நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக சஹாபாக்கள், ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்துக்குண்டான பரிகாரம் என்று ஒன்றை தீர்மானித்து அந்த பரிகாரம் பெற்றால்தான் நம்முடைய பாவம் கழுவப்படும், பாவக்கரையில் இருந்து நாம் விடுபடுவோம் என்று அந்த பாவத்தை எண்ணி பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற வேதனையால் அந்த பாவத்தை எப்படியாவது கழுவ வேண்டும் என்று தங்களை தாங்களே பல துன்பங்களுக்கு உள்ளாக்கி கொண்டார்கள். அதற்கு நேர் எதிர்மறையாக நற்காரியங்கள் புரிகின்ற போது சந்தோஷம் அடைந்திருக்கின்றார்கள், மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கு வர வேண்டிய விஷயம். அன்புக்களே, நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த நிகழ்ச்சியில் இருந்தும் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஒரு முஃமின் ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற போது அவனுக்கு பூரிப்பு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அந்த ஆனந்தம் அந்த நல்ல காரியத்தை மேலும் மேலும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற உந்துதலை அவனுக்கு உண்டாக்க வேண்டும். அதுபோன்ற நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டுமே என்ற எழுச்சியை உண்டாக்க வேண்டும். அதே போன்று ஒரு மூமின் பாவம் செய்கின்றான் என்றால் அவனுக்கு அது எந்த அளவுக்கு வருத்தத்தையும் வேதனையையும் கொடுக்க வேண்டும் என்றால், இனி இந்த காரியத்தை நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் செய்ய மாட்டேன், செய்துவிட்ட இந்த பாவத்துக்காக நான் அல்லாஹ் இடத்தில் எப்படியாவது பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து நான் பாவ கரையில் இருந்து விடுபட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு உறுதியை கொடுக்க வேண்டும். இனி அந்த பாவத்தையோ அது போன்ற பாவத்தையோ அவன் செய்யவே மாட்டான் என்ற நிலையில் கொண்டு வந்து அவனை நிறுத்த வேண்டும். ஆம் அன்புகளே, இதுதான் உண்மையான ஒரு மூமினுடைய நிலை. ஆனால் வருந்த வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இன்று நம் சமுதாயத்தில்
நாம் வாழுகின்ற இந்த சமகாலத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? நல்ல காரியத்தை செய்ததற்கு பின்பாக ஒரு வகையான பெருமை உணர்வு, இருமாப்பு ஏற்படுகிறது. எப்படி? நான் நல்ல காரியம் செய்துவிட்டேன், அதை பெருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். சிலரை பார்க்கிறோம், சொல்கிறார்கள், 20 வருடங்களாக நான் தஹஜ்ஜத் தொழுகின்றேன், என் வாழ்நாளில் கடந்த 30 வருடங்களில் நான் ஜமாத் தொழுகையை விட்டதே இல்லை, நான் இந்த வருடம் 5 லட்சம் ரூபாய் தர்மம் செய்திருக்கின்றேன், நான் வருடம் ரமலான் மட்டுமல்ல கிட்டத்தட்ட 95 நோன்புகளை வருடங்கள் தோறும் நான் நோட்டு வருகின்றேன். இப்படி தான் செய்கின்ற நல்ல காரியங்களை எல்லாம் பெருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமித உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த பெருமை, அதற்கு மேல் நாம் நன்மை செய்ய வேண்டிய தேவையில்லை, இந்த நன்மைகளே நமக்கு போதும், நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு நாம் செய்த நன்மைகளே போதும் என்று அவனுக்கு தன்னிறைவு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. மட்டுமல்ல, இது போன்ற நன்மையை செய்ய வேண்டும் என்ற எழுச்சி, அந்த ஊக்கப்படுத்துகின்ற எண்ணம் அவனுக்கு வருவதே இல்லை. செய்துவிட்ட நல்ல காரியத்தையே பெரிதாக இமாலய சாதனையாக நினைத்து கொண்டு அப்படியே அமைதியாக இருக்கின்றான். அதற்கு மாற்றமாக ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அப்படியே உடைந்து நொறுங்கி போய், நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் அல்லாஹ் இடத்தில் எனக்கு மன்னிப்பு என்பது கிடைக்காது, நான் இனிமேல் நான் தேர்வதற்கு, நான் ஈடேற்றம் பெறுவதற்கு எனக்கு எந்த முகாந்தரம் இல்லை என்று சொல்லி இனிமேல் இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் தன்னை ஒரு பெரிய குற்றவாளியாக, மோட்சத்திற்கோ ஈடேற்றத்திற்கோ வழியில்லாத ஒரு குற்றவாளியாக கருதி கொண்டு, நாம் பாவம் செய்தால் என்ன, நாம் போவது நரகத்துக்குத்தான் போக போகிறோம், இனிமேல் நாம் என்ன இந்த பாவத்தை போன்று வேறு பல பாவங்கள் செய்தால் என்ன, எல்லாமே ஒன்றுதானே என்று கருதி கொண்டு அவநம்பிக்கையின் ஓரத்துக்கு, விரக்தியின் வெளிப்பாடாக அந்த பாவத்தை போன்று வேறு பல பாவங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். திரும்ப திரும்ப அதே பாவத்திலேயும் மீண்டும் மீண்டும் உழல ஆரம்பித்து விடுகின்றான். அன்புக்குகளே, இதுதான் இன்று நம் சமகாலத்தில் ஒரு சிலரிடத்தில் காணப்படுகின்ற நிலைப்பாடு. இது தவறு, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இது சரியான போக்கல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்லடியார் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் சிலரை எப்படி நடத்துவானாம், ஒரு பாவம் செய்ய வைத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவானாம், வேறு சிலரை நன்மை செய்ய வைத்து நரகத்துக்கு கொண்டு போவானாம். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நரகத்துக்கு போகின்றவன் பாவ காரியங்களை செய்வான், இதுதானே இயற்கை. அதற்கு மாற்றமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தை செய்துவிட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான், நன்மையை செய்துவிட்டு நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவான். அது எப்படி? அன்புகளே, அந்த நல்லடியார் அநேகமாக ஹதரத் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ் அதிருப்தி கொள்கிற போது அவனை நல்ல காரியம் செய்ய வைத்து விட்டு நரகத்துக்கு கொண்டு செல்வான். எப்படி தெரியுமா? செய்துவிட்டு அந்த நல்ல காரியத்தை ஊரெல்லாம் தம்பட்டம் அடிப்பான். நான் 30 வருடங்களாக தஹஜ்ஜத் தொழுகிறேன், ஒரு நாள் கூட விட்டதில்லை, என்னுடைய சாதனை என்று தான் செய்த நல்ல காரியத்தை ஊரெல்லாம் பறையடிப்பான், ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவான். இப்படி சொல்லி 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 செய்த நன்மையின் நன்மை ஒன்றுமே இல்லாமல் அழிந்து நாசமாகிவிடும். அதையும் தாண்டி செய்த நன்மையை சொல்லி காட்டிய குற்றத்துக்கு அவன் ஆளாகுகின்றான். முடிவில் அதுவே அவனை கொண்டு போய் நரகத்தில் கவிழ்த்துவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. இது ஒரு பக்கம். அதற்கு எதிர்மறையாக இன்னும் சிலருக்கு அல்லாஹ் ஒரு பாவம் செய்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தினான். ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டான், செய்துவிட்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்தை நினைத்து நினைத்து அழுகின்றான். அந்த பாவத்தை நினைக்கும் போதெல்லாம் வேதனைப்படுகின்றான். ஏன்தான் செய்தோம் என்று கடைசி மௌத்து வரைக்கும் திரும்ப திரும்ப கண்ணீரும் கப்பரையுமாக தடுதழுத்த குரலில் கண்ணீர் மல்க அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான், செய்துவிட்ட ஒரு சிறு குற்றத்துக்காக இத்தனை பாவ மன்னிப்பு தேடி இத்தனை முயற்சியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை அவன் பக்கம் திரும்புகிறது. முடிவில் அவனை கொண்டு போய் அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்க்கின்றான். அன்புகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை செய்ய வைத்தும் பெருமை கொண்டு, கர்வம் அகம்பாவம் கொண்டு அவனை நரகத்தில் தள்ளுவதற்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். பாவம் செய்ய வைத்தும் அவனுடைய உள்ளத்தை நடுங்கச் செய்து
திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு தேடச் செய்து அதன் மூலமாக அவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் நம்முடைய இன்றைய அருமை சஹாபா பெருமக்களுடைய நிலை, நன்மையை செய்துவிட்டு சந்தோஷப்பட்டார்கள், பாவத்தை செய்துவிட்டு தன்னை அழித்து நாசமாக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டோமே என்று வருந்தினார்கள். ஆனால் நம்முடைய நிலைமையோ அதற்கு மாற்றமாக இருக்கிறது. எப்படி? நன்மையை செய்துவிட்டு பெருமிதம் கொள்கிறோம், பெருமை அடிக்கின்றோம். பாவத்தை செய்துவிட்டு அவநம்பிக்கை கொள்கிறோம் அல்லது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி மனிதா, நீ செய்த பாவத்தை அடுக்கி அடுக்கி வைத்து பார்த்தால் வான்முகட்டை தொட்டுவிடும் என்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். வீட்டுக்கூரை அல்ல, வானத்து முகட்டை போய் தொட்டுவிடும் என்ற அளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாய். அல்லது நீ செய்த பாவங்களை விரவி போட்டால் இந்த பூமி பந்தே நிரம்பிவிடும். பூமியினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு நீ செய்த பாவங்களால் நிரம்பி போய்விடும் என்ற அளவுக்கு உன்னுடைய பாவத்தின் பெருக்கம் அதிகமாக இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பு என்ற குணம் அதையும் விட விசாலமானது. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்க அவ்ஸஅ மின் துனூபி, யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு என்ற அந்த மனப்பான்மை நான் செய்த பாவங்களை விட விசாலமானது, தாராளமானது. எப்படி? இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு முன் பூமியிலே கிடக்கிற ஒரே ஒரு மண்ணு ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு வித்தியாசம். ஒரே ஒரு மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது சாதாரண அற்ப மண்ணு. எந்த அளவு 100ல் 1 பாகம் என்றோ 1000ல் 1 பாகம் என்றோ லட்சத்தில் கோடியில் 1 பாகம் என்றோ கூட சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தினுடைய பரப்பளவுக்கு முன் இந்த ஒரே ஒரு மண்ணுடைய அளவு பரப்பளவுங்கிறது எத்தனை கோடானு கோடியில் ஒன்று என்று கூட சொல்ல முடியாது. அற்பம், அற்பம், அற்பத்திலும் அற்பம். இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்ற அந்த தன்மை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்ற அந்த குணத்துக்கு முன்பாக நாம் செய்திருக்கின்ற பாவங்கள் வான்முகத்தை தொடுகின்ற அளவுக்கு இருந்தாலும், ஒட்டுமொத்த பூமி பந்தையை நிரப்புகின்ற அளவுக்கு இருந்தாலும், பிரபஞ்சத்துக்கு முன் ஒரு மண்ணுக்கு என்ன அளவோ அதுதான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு முன் அடியார்கள் செய்த பாவங்களுடைய நிலை. எந்த நிலையிலும் நாம் செய்துவிட்ட பாவத்துக்காக அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பார்ப்பது களப்பற்ற எண்ணத்தோடு, பரிசுத்தமான இதயத்தோடு இவன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறானா, இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீ செய்த பாவத்தினுடைய அளவு என்ன, இவ்வளவு இந்த அளவு இருந்தால் மன்னிப்பேன், இதற்கு மேல் தாண்டி விட்டால் மன்னிக்க மாட்டேன் என்று செய்துவிட்ட பாவத்தினுடைய அளவை அல்லாஹ் பார்ப்பதில்லை. பாவம் செய்த மனிதனுடைய உள்ளத்து உணர்வு எப்படி இருக்கிறது? உண்மையாகவே மனப்பூர்வமான முறையில் அல்லாஹ், நான் திருந்தி வாழ விரும்புகிறேன், எனக்கு திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு கொடு. நான் உண்மையாகவே திருந்தி வாழ விரும்புகிறேன், அல்லாஹ் எனக்கு திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு கொடு என்று உண்மையாகவே கெஞ்சி கேட்கிறான். மனப்பூர்வமாக இந்த வார்த்தையை சொல்கிறான் என்று சொன்னால் அவன் எத்தனை கொடிய பாவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனை மன்னிப்பதற்கு முன் வருகின்றான். அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் சாதாரணமான விஷயம். அடியார்களை மன்னிப்பது அவனை பொறுத்த மட்டில் சாதாரணமான விஷயம். ஆக நல்ல உண்மையான ஈமான்தாரிகள் பாவங்களை செய்துவிட்டு அவநம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அவன் யக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹி இல்லல்லாஹூன், வழிகட்டவர்களை தவிர்த்து அல்லாஹ்வுடைய அருளில் யார் நம்பிக்கை இழப்பார்? அல்லாஹ்வுடைய அருளில், அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் ஒருவனுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அவன் வழிகட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்தும் நிராசை அடைய மாட்டான், நம்பிக்கை இழக்க மாட்டான். இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் நிராகரிக்கின்ற கூட்டத்தை தவிர்த்து வேறு யாரும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் மற்றொரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். ஆக அன்புக்குள்ளே, எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை இழக்கக்கூடாது, அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. நிச்சயம் அல்லாஹ் பரிசுத்தமான இதயத்தோடு உளப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டால் என்னையும் எத்தனை கொடிய பாவம் செய்திருந்தாலும் சரி, பெருமானாருக்கு முன்பாக ஒரு நல்லடியாருக்கு முன்பாக ஒருவர் வந்தார், நான் 100 கொலைகள் செய்துவிட்டேன், எனக்கு மன்னிப்பு உண்டா? என்ன சொன்னார்? கண்டிப்பாக உனக்கு மன்னிப்பு உண்டு. உனக்கும் உன் ரப்புக்கு மத்தியில் யார் வந்து குறுக்கே நின்று தடையாக இருக்க முடியும்? நீ உண்மையாகவே மன்னிப்பு கேட்டால் 100 கொலை செய்தவனாக இருந்தாலும் சரி,
அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அதற்கு பின் பாவம் செய்த அந்த ஊரில் நீ வாழாதே, நல்லோர்கள் வாழுகின்ற பக்கத்து ஊருக்கு குடிபெயர்ந்து சென்று அங்கே உன் வசிப்பிடத்தை அமைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார். அதுபோன்று அவனும் சென்றான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றான். இப்படி எத்தனையோ செய்திகள். ஆக மனிதன் செய்த பாவத்தினுடைய அளவு என்ன என்பது முக்கியம் அல்ல, அந்த பாவத்துக்கு பின் அவனுக்கு ஏற்படுகின்ற உணர்வு என்ன. நன்மையை செய்கின்ற போது சந்தோஷம், பாவத்தை செய்கின்ற போது வருத்தம், வேதனை இப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த வருத்தத்தை தொடர்ந்து செய்துவிட்ட பாவத்துக்காக அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடிவிட்டு இனி இது போன்ற பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை நிச்சயமாக மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இங்கே அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி, ஒரு உண்மையான மூமீன் அவனுடைய ஈமானுடைய நுட்பமான அந்த உணர்வு எப்படி இருக்க வேண்டும். நல்ல காரியத்தை செய்கின்ற போது அவனுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி. அதற்கு காரணம், இந்த நல்ல காரியம் என் இறைவனோடு என்னை நெருக்கமாக, இறைவனோடு எனக்கு அணுக்கமாக, அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவனாக என்னை மாற்றுகிறது என்ற காரணம். ஒரு பாவகாரியத்தை செய்துவிட்டு அவனுடைய உள்ளத்தில் வருத்தமும் வேதனையும் சஞ்சலமும் ஏற்பட வேண்டும். அதற்கு காரணம், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை துண்டிக்கிறது, இடைவெளியை அதிகப்படுத்துகிறது, அல்லாஹ் என் மீது கோபமடைவதற்கும் அதிருப்தி கொள்வதற்கு இது காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த வேதனை ஏற்பட வேண்டும். இப்படி ஒரு அடையாளம் ஒரு முஃமினிடத்தில் காணப்பட்டால் அந்த முஃமின் ஈமானிலே பண்பட்ட நிலைக்கு, பக்குவப்பட்ட நிலைக்கு வந்து விட்டான் என்பதை அது காட்டுகிறது என்ற கூற்றைத்தான் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்ன அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாய்மையான மூமின்களுடைய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உண்மையான உம்மத்துகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.